பொறுமையாக கேளுங்க பசங்களா. இந்த பரிசுத்த வேதாகமத்தில் நீடிய பொறுமை உள்ளவர் ஒருத்தர், நீடிய பொறுமையை இழந்தவர் ஒருத்தர், அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து பாவ சாபத்திலிருந்து மீட்டெடுத்து வந்தால் அதுக்கு ஒரு மறுபெயர் இஸ்ரவேல்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது. இந்த 3 பேரை நான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்தில் செங்கல் அறுத்து ரொம்ப அவங்க சரீரத்தெல்லாம் ரொம்ப அடிமைத்தனமாக்கி கொடுமைப்படுத்தி வச்சுருப்பாங்க. அவங்களுடைய சத்தம் ஆண்டவருக்கு கேட்டு மோசே ஆரோன்னு சொல்லி 2 பேர்த்த அனுப்பி அந்த மக்களை ஆண்டவர் தான் மோசையை அனுப்புனார் அப்படின்னு சொல்லி நிறைய அடையாளத்தை கொடுத்து அவங்ககிட்டருந்து மீட்டெடுப்பார். ஆனால் அவங்க ரொம்ப அவங்கள அனுப்பாமல் ரொம்ப கடினப்படுத்துவாங்க. அப்படி கடினப்படுத்தியும் ஆண்டவர் அவங்களுக்கு நிறைய வாதைகளை உண்டு பண்ணி அவங்ககிட்டருந்து மீட்டெடுத்து அந்த மக்களுக்கு கொண்டு வந்துடுவாங்க. அந்த மக்கள் தான், அந்த அடிமைத்தனத்திலேருந்து வந்த மக்களை தான் இஸ்ரவேல் ஜனங்கள்னு சொல்லி சொல்லுவாங்க. அடிமைத்தனத்திலேருந்து மீட்டெடுத்து பாவ சாபத்திலேருந்து மீட்டெடுக்கிறவங்களுக்கு பேர் தான், நல்லா என் மைண்டில் வச்சுக்கோங்க, நான் கேள்வி கேட்பேன், அவங்க தான் இஸ்ரவேல் ஜனங்கள். புரியுதா? அப்புறம் என்ன ஆகி போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் மோசையை அழைத்து சீனாய் மலைக்கு மேலே போய் நிறைய ஆண்டவர் அவரை எப்படி சேவிக்கணும், எப்படி பலிபீடத்தில் எப்படி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பார் மோசைக்கிட்ட. அப்போ மோசை ரொம்ப நீடிய பொறுமையாக இருந்து அதை கேட்டுக்கிட்டு இருப்பார். கீழே ஆரோனும் அந்த சொன்னேன் பார்த்தீங்களா இஸ்ரேல் ஜனங்கள், அவங்க நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன செஞ்சுருவாங்க, மோசே வர ரொம்ப தாமதமாக இருக்குது, அதனால் ஆரோனுக்கிட்ட நீயே ஒரு எங்களுக்கு ஒரு வழியை காட்டு அப்படின்னு சொல்லுவோம். அவர் என்ன செஞ்சிருவார், ஆரோன் உங்கள் காதில் மூக்கில் இருக்கிற அந்த தங்கத்தை கொடுங்கன்னு சொல்லி அதை உருக்கி ஒரு மாடு சிலையாக செஞ்சு அதை வணங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது அது ஆண்டவருக்கு தெரிஞ்சு போயிடும். மோசைக்கிட்ட சொல்லுவார், பாரு நீ மீட்டு கொண்டு வந்த இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக இருக்காங்க, அந்த அவங்களாம் ஒரு சிலையை உருவாக்கி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுவார். அப்போ கோவப்படும் போது அந்த மோசை என்ன செய்வார், ஆண்டவருக்காண்டி அந்த ஜனங்களுக்காக வேணாம், அவங்கள கஷ்டப்பட்டு நம்ம மீட்டு எடுத்து வந்த ஜனங்களை நம்ம கோவப்படக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஆண்டவர்கிட்ட அவர் பணிஞ்சு பேசி அப்புறம் வருவார். இதில் நீடிய பொறுமையாக இருந்த ஒரு பேர் என்ன, மோசே. சூப்பர். இதில் பொறுமையை இழந்த ஒரு பேர் என்ன, மக்கள் இஸ்ரவேல். ஆரோன். அந்த பாவத்திலிருந்து விடுதலையான மக்களுக்கு பேர் என்னது, இஸ்ரவேல். தேங்க்யூ.